கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை கொண்டு நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனையாக இந்த நிருபமானது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது நமக்கு அவர் அளிக்க போகிற அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்றுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய போகிறோம். இயேசுவின் வருகையில மறிப்போமானால் அதற்கு முன்னதாக நம்முடைய காரியம் வித்தியாசமாயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் ஜீவனோடு கூட இருப்போமானால் அவர் நமக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். அது என்ன கிருபை? அவர் மேல் நாம் அந்த பூரண நம்பிக்கை வைத்து அவர் வரும்போது நானும் அந்த கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம். அதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஒரு தெளிந்த புத்தி தேவை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த தெளிந்த புத்தி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அநேகருக்கு அந்த பூரண நம்பிக்கை முதலாவது இல்லை. அந்த பூரண நம்பிக்கை வருவதற்கு நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புத்தியாய் நடக்கிறதே ஒரு பெரிய காரியம். அது தேவ கிருபையினாலேதான் நாம் இந்த பூமியிலே புத்தியாய் நடக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே அவர் சொல்லும் போது தெளிந்த புத்தி என்று சொல்லி நாம் இன்னொரு வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிசாசானவன் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 5ஆம் இதே 1ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருந்தால்தான் இத பிசாசினுடைய வல்லமையிலே விழுந்து விடாதபடிக்கு, அவனுடைய வலையிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம் இந்த தெளிந்த புத்தி. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஏங்க தெளிந்த புத்தி உள்ள ஆவி? பயந்து பயந்து இந்த உலகத்திலே வாழுகிறவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருந்தால்தான் நாம் இந்த உலக காரியங்களுக்கு பயந்து நடுங்காமல் தேவனுக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கேற்ற ஒரு ஜீவியத்தை ஜீவித்து சாட்சியாய் வாழ்ந்து அவர் வரும்போது நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்
என்பதற்கு நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். பயம் வரக்கூடாது. ஐயோ இயேசு வந்துருவாரா, பயமா இருக்குது. இல்ல இல்ல, இயேசு வருவாரா, தெளிந்த புத்தியோடு நான் இருக்கும்போது இயேசு வருகிறார், நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று ஒரு விசுவாசத்தோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அதற்கு அந்த தெளிந்த புத்தி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதிலே ஒரு அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அறை என்று சொன்னால் ஒரு ரூம் அல்ல, அது ஒரு கட்டி கொள்ளுவதற்கு, மனதை கட்டி கொள்ளுவதற்கு. அதற்கு என்ன உதாரணங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்று சொன்னால், அறை கச்சைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அறைகளை கட்டுவதற்கு பயன்படுத்துகிற காரியங்களை குறித்துதான் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து அதன் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அறை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அறைக்கு ஒரு கச்சை தேவையாயிருக்கலாம். அறை கச்சை குறித்து நாம் முதலாவது எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இது ஆதாம் ஏவாள். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அறை கட்டிக்கொள்வதற்கு அரை கச்சைகள் உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த அரை கச்சைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது செய்யப்பட்ட அரை கச்சை அது அத்தி இலையினாலே, ஆதாம் ஏவாளினாலே செய்யப்பட்டது. தாங்களே அதை செய்து கொண்டார்கள். தாங்களே ஒரு அரைக்கச்சை செய்து கொண்டார்கள். அது எதினால் உண்டான அரைக்கச்சை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தாங்களே தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டாக்கினார்கள். அது அவர்களுக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்பட்டதா? படாது, படவும் இல்லை. அது எப்படி பிரயோஜனப்படும்? அது ஒரு இலை. அந்த இலை காய்ந்து போகும். அந்த இலை எவ்வளவு நாளுக்கு அந்த மானத்தை மூடும்? அது காய்ந்து உதிர்ந்தும் போகும். கொஞ்ச நாட்கள் கழித்து வருஷங்களுக்கு அது உபயோகப்படுத்தப்பட முடியுமா? இல்லை இல்லை. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் 930 வருஷம். ஒரு 70 வருஷம் வாழ்ந்திருந்தா 1000 வருடம் வாழ்ந்திருப்பார். ஒருத்தரையும் ஆண்டவர் 1000 வருஷம் வாழ விடல. ஏனென்றால் பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்ததினாலே 969 வருடம்தான் அதிகமான வருடங்கள் வாழ்ந்த மெத்துசலாவின் வாழ்நாளாகும். அவரும் 1000 வருஷங்களை அவர் தொடவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த 1000 வருடம் வாழுவதற்கு ஒரு 1000 வருட அரசாட்சியின் நாட்கள் இருக்கிறது. அதிலே வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. பாவம் செய்கிறவர்களுக்கு அந்த பூரணமான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இது பாவத்தினால் உண்டான ஒரு கச்சை. அது என்ன செய்கிறது? கொஞ்ச நாட்களிலே அது உதிர்ந்து போகிறது, அல்லது காய்ந்து போகிறது, அல்லது அது எப்படியோ அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறது. அப்படிப்பட்ட கச்சையை அவர்கள் தாங்களே உண்டு பண்ணி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு கச்சை
அவர்கள் மானத்தை மாத்திரம்தான் மூடும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது தோல் உடை. தோல் உடைகளை கொடுத்து அவர்களை மறைத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் அரை கட்டுப்படுதல். ஆகியால் முழு சரீரமும் மறைக்கப்படுவதற்கு ஆண்டவர் அந்த உடைகளை தந்தார். அதற்கு பின்பு மனுஷருடைய நாகரீகங்கள் மாறி 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 இன்றைக்கு வஸ்திரங்களும் உடைகளும் வித்தியாசமாய் நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம், இப்படி பல்வேறு வஸ்திரங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அரைக்கட்டு. அரைக்கட்டு முதலாவது அரை கச்சையை குறித்து நாம் பார்க்கிறோம். அது முதல் மனுஷனே உண்டாக்கி கொண்ட ஒரு கச்சை. அது அத்தியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கச்சை. ஆனால் அது அவனுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதன் பின்பு ஆண்டவரே சில காரியங்களை, சில கச்சைகளை உடுத்தும்படியாக தேவ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இது பஸ்காவை தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது புசிக்க வேண்டிய ஒரு விதத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லும் போது அங்கே சொல்லுகிறான். யாத்ராகமம் 12:11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்காவை புசிப்பதற்கு, கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, கர்த்தர் சங்கார தூதனை அனுப்பும் போது அவன் கடந்து போகத்தக்கதாக அவர்களுடைய இல்லங்கள் இருப்பதற்கு, அவர்களுக்கு புசிக்க வேண்டிய அந்த பஸ்காவிலையும் அவர்கள் அறை கட்டி கொண்டு அவர்கள் அதை புசிக்க வேண்டும். அதை தீவிரமாய் புசிக்கிறதற்கு ஒரு அறை கட்டி கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த அறை கட்டி கொள்ளுகிற அந்த கச்சை அவர்கள் எதற்கு அதை உபயோகப்படுத்தினார்கள்? அது பாஸ்காவை ஆசரிப்பதற்காக. பாஸ்காவை ஆசரித்து அந்த தேவனோடு கூட உள்ளதான அந்த உறவை அவர்கள் பிணைத்துக் கொள்வதற்காக. அது மட்டுமல்லாமல் தீவிரமாய் அவர்கள் புறப்பட வேண்டும். அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற நமக்கு ஒரு அத்தியிலை கச்சைகளை நாமே செய்து கொண்டு, எனக்கு இது போதும், நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை போதும், நான் செய்த ஊழியம் போதும், எனக்கு இது போதும் 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 என்று நாம் அதோடு கூட நாம் திருப்தி அடைந்து விடுவோமானால் அந்த அத்தியிலைகள் கொஞ்ச காலத்திலே அது உதிர்ந்து விடும். அது நம்முடைய மானத்தை காப்பாற்றாது. ஆனால் தேவனோடு கூட தீவிரமாய் அவருக்காய் வேலை செய்வதற்காக தீவிரமாய் புறப்பட வேண்டும். அதற்காக அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவது. பஸ்காதான் நாம் கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து, ராபோஜனம் என்று சொல்கிறோம். அப்படியானால் அதிலே நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவோம். நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அப்படியானால் அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கும், அவரோடு இணைக்கப்படுவது மட்டுமல்ல, அவருக்காய் நாம் புறப்படுவதற்கு, கானானை நோக்கி புறப்படுவதற்கு நாம் மட்டும் புறப்படுகிறது இல்லை, நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் புறப்பட்டு செல்ல வைக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பொண்ணும் வெள்ளியும் பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்டு வாங்குகள் என்று சொன்னார். எல்லாரும் கேட்டு வாங்கியிருப்பாங்க. அப்பொழுது பக்கத்துல இருக்கவங்க என்ன நடக்குது என்று கேட்டிருப்பார்கள். கேட்டு, இல்லை இப்படி ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், கர்த்தர் எங்களை விடுதலையாக்க போகிறார், நாங்கள் போக போகிறோம் என்று சொல்லும் போது ஒரு சிலர் அந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் பின்னாலே வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலர் அல்லாத எகிப்தியரும் அவர்கள் நடுவிலே இருந்தார்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே.
அப்படியானால் இவர்கள் தீவிரமாய் புறப்பட்ட போது, இந்த பாஸ்காவை ஆசரிக்கும் போது தேவனோடு உறவாடி உறவு கொள்ளுகிறது மட்டுமல்ல, தீவிரமாய் புறப்படுகிறதுக்கு ஒரு கூட்டத்தையும் அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஆயத்தப்படு உன்னுடனே, நான் சொன்ன உடனே அந்த வசனத்தை எல்லாரும் முடித்திருப்பீர்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பது சிலருக்கு ஒரு சந்தேகக்குறி. ஆண்டவர் நாளைக்கு வந்தா நான் ஆயத்தமா, அல்லது இன்று ராத்திரி வந்தா ஆயத்தமா? எல்லாரும் ஆயத்தமாய்தான் இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் கூட ஆயத்தப்படும். அதுதான் நாம் அரை கட்டி கொள்ளுகிற அடுத்த அனுபவமாக இருக்கிறது. அத்தியிலை நமக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த பாஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு தீவிரமாய் புறப்பட்டு செல்வதற்கு நமக்கு ஒரு அறை கட்டி கொள்ள வேண்டும். அந்த அறை கட்டி கொள்ளும் போது நாமும் நம்மோட ஒரு கூட்டமும் தீவிரமாய் புறப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் எதற்கு அறை கட்டி கொள்ள வேண்டும்? நமக்கு தெளிந்த புத்தி அப்பொழுதுதான் வரும். தெளிந்த புத்தி வருகிறதுனால என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காய் நாம் பூரண நம்பிக்கையுடையவர்களாய், அதற்காய் நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி என்று அதை வரிசையாய் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறதான இன்னொரு அறை கட்டு, சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் கட்டிக்கொண்டு. இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அறைக்கட்டு? ஆசாரியர்களுக்கு சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த அறைக்கட்டு எல்லாருக்கும் இல்லை, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்லை. வனாந்தரத்திலே மோசேயை வழி நடத்தி வந்த 6 லட்சத்துக்கும் மேலான யுத்த புருஷர்களும் அதுக்கு மேலான ஸ்திரீகளும் அவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் எல்லாரும் இல்லை. இது ஆசாரியருக்குரியதுதான் இந்த சணல் நூல் ஜல்லடம், இந்த சணல் நூல் வஸ்திரம், இந்த சணல் நூல் அரைக்கட்டு. அது எதை குறிக்கிறது? ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறவர்கள், தேவ ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே வந்து போராடி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலில் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். கர்த்தர் அந்த சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்தான். அங்கே நாம் பார்க்கிறோம், சணல் நூல் ஜல்லடத்தை ஒரு ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே போய் அவன் பலி செலுத்தி திரும்பி வருவதற்கான அது உபயோகப்படுகிற ஒரு வஸ்திரமாக காணப்படுகிறது, ஒரு அரைக்கட்டாக காணப்படுகிறது. அதே சணல் நூல் அங்கி தரித்து அந்த அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிறான். இது எதற்காக? அங்கே
எருசலேமில் நடக்கிறதான அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றுகளில் அடையாளம் போடுவதற்கு இங்கே அறையில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கோட்டை வைத்திருக்கிறார். சணல் நூல் ஜல்லடத்தை ஆசாரியன் அணிந்து அவன் தேவ சமூகத்திலே பலி செலுத்துவது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய அறையிலே அவன் சணல் நூல் வஸ்திரத்தை தரித்திருக்கிறபடினாலே, அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே அந்த வஸ்திரங்கள் அவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரமாம். அந்த சணல் நூல் அவர்கள் தரிக்கிறது, அந்த வஸ்திரம், அவர்கள் போட்டுக்கொள்ளுகிற ஜல்லடம் எல்லாமே அவர்களுக்கு அது சணல் நூலினால் செய்யப்பட்டிருக்கிறபடினாலே அதை ஆண்டவர் பரிசுத்தமாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டது. இந்த ஆசாரியருக்கு கொடுக்கப்படுகிற அந்த எல்லா அந்த சணல் நூலினாலே செய்யப்பட்ட அந்த வஸ்திரம் முழுவதும், அந்த கச்சை எல்லாமே அது பரிசுத்தமானது. அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். இந்த பரிசுத்த வஸ்திரங்கள் கொடுக்கப்படும் போது அதனோட கூட ஒரு மைக்கூட்டையும் ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அந்த சணல் நூல் வஸ்திரம் தரித்தவனுக்கு கொடுக்கிறான். இதற்கு கண்ணீர் விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே முத்திரை போடும்படியா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நின்று தேவ ஜனங்களுக்காய் நாம் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்களுக்காய் மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் அடுத்து கொடுக்கிறதான இந்த அரைக்கட்டு, இந்த சணல் நூலினால் செய்யப்பட்ட அரைக்கட்டு, அது பரிசுத்தமான அரைக்கட்டு. அந்த பரிசுத்தமான அரைக்கட்டினாலே நமக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுக்கிறான். அது முத்திரை போடுகிற ஒரு வேலை. அது பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே ஏற்கனவே முத்திரை போட்டிருக்கிறான். ஆனால் அந்த முத்திரை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நானே ஜெபித்துக் கொண்டிருக்க கூடாது. எங்களுக்கு இன்று பெண்களுக்கான ஒரு ஜெபக்குழு ஒன்று உண்டு. பல வருடங்களாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆன்லைனிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடும் பொழுதும் ஜெபிக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் நாங்கள் ஒன்று கூடும்போது அந்த ஜெபம் எங்களுக்கு நடக்கும். பிரசங்கத்தோடு ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம். ஆனால் அதிக நேரம் தேவனை ஆராதித்து ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறது, வாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழு. அப்படி ஜெபிக்க 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 எங்க ஜெபக்குழுவில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு பாரம், நம்மோடு கூட இந்த ஜெபக்குழுவும் இந்த ஜெபமும் நின்று விடக்கூடாது. இது அடுத்த சந்ததிக்கு என்ன செய்ய வேண்டும், அது பாய்ந்து செல்ல வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் இப்பொழுது வருகிறார்கள், ஆனால் முழுமையாய் இன்னும் அடுத்த சந்ததியார் வரவில்லை. நமக்கு ஆண்டவர் இந்த முத்திரை போடுகிற ஒரு காரியத்தை நம்முடைய கரத்திலே எப்பொழுது கொடுக்கிறார், நம்முடைய அறை கட்டுகள் சணல் நூலினால் கட்டப்படும் போது ஒரு மைக்கூட்டை நம்முடைய கரத்திலே கொடுத்து ஒரு ஊழியம், அந்த ஊழியத்தை செய்த பின்பு நீங்கள் போய் அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பயங்கரமாய் இருக்கும்.
எல்லாரையும் பட்டயத்தினாலே கொன்று போடுகிறார்கள். ஆனால் முத்திரை போடப்பட்டவர்கள் மட்டும் சாகிறதில்லை, மரிக்கிறதில்லை, கொல்லப்படுகிறதில்லை. ஏன்? அவர்கள் மேலே அந்த முத்திரை இருக்கிறது. அந்த மைக்கூடு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை நாம் அடுத்த சந்ததியாருக்கு நாம் அதை கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாமே எல்லாம் செய்து முடித்து விடக்கூடாது. அடுத்தவர்களுக்கும் அந்த சான்ஸை கொடுத்து அவர்களையே அதில் இழுத்து போடணும். எப்படியாவது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அதை இழுத்து நாம் போட வேண்டியது நம்முடைய அவசியமான காரியமாயிருக்கு. அதைதான் நாம் இரண்டாவது பார்க்கிறதான அந்த சணல் நூல் அரைக்கச்சு. சணல் நூலினாலே கச்சை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார். அந்த சணல் நூல் வஸ்திரம் பரிசுத்தமான வஸ்திரம். ஆண்டவர் நமக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் வஸ்திரம். நாம் வெளிப்படுத்துற விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது மணவாட்டி நல்ல மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திறார். அது ஏதாம் பரிசுத்தவான்களின் நீதியே, பரிசுத்தவான்களின் நீதியே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு அவருடைய நீதிதான் அரைக்கச்சை. ஆண்டவருடைய அரைக்கச்சை என்னங்க? அவருடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கே அந்த நீதி அரைக்கச்சையா இருக்கும் போது நமக்கெல்லாமும் அந்த நீதிதான் அரைக்க. பரிசுத்தவான்களின் நீதிதான் அந்த மெல்லிய வஸ்திரம். கடைசி நாளிலே அந்த பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்தவான்களின் நீதிதான் அந்த பரிசுத்தவான்களின் வஸ்திரம். அப்படியானால் இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த சணல் நூல் வஸ்திரம், அது ஏன் ஆண்டவர் போட சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னொரு வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வேர்வை காணப்படக்கூடாது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேர்வை காணப்படக்கூடாது வஸ்திரத்தை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. இந்த வேர்வை உண்டாக்கத்தக்கது ஒன்றையும் அறையில் கட்டக்கூடாது. அவர்கள் தலை முதல் பாதம் வரைக்கும் சணல் நூல். அது எப்படி இருக்குங்க? அந்த சணல் நூலை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால ஒரு குல்லா செய்தாலும் தலையில போட்டுக்கலாம். ஏதோ ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி ஒரு வஸ்திரம் மேலே போட்டுக்கலாம். ஆனால் உள் ஆடையாக அதை போட்டுக்கொள்ள முடியுமா? பழைய ஏற்பாட்டிலே அநேக ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாம் உள்ளே அந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துதான் மேலே அவர்கள் மேல் வஸ்திரம் போட்டிருப்பார்கள். மேல இன்னும் வேற நிறைய வஸ்திரங்கள் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த வஸ்திரங்களை கிழிக்கும் போது சிலருடைய அந்த சணல் நூல் வஸ்திரம் தெரிந்து விடும். அப்போதான் தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த ராஜா சணல் நூல் வஸ்திரம் தரித்திருக்கிறார் என்று சொன்னால் அது பரிசுத்தமான வஸ்திரம். அது ஆண்டவருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வஸ்திரம். அதுல வேர்வை காணப்படக்கூடாது. வேர்வையை குறித்து நாம் பார்க்கும்போது அது என்னங்க? நமக்கு பொதுவா வேர்வை என்று சொன்னாலே என்ன சொல்லுவோம்? அது நாற்றம் தான். அது நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியேறுகிற ஒரு காரியம். சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தண்ணீர் எல்லாமே உணவு எல்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா அது வெளியேறும் போது அது நாற்றம் எடுக்கும். நம்முடையதுதான், நம்முடைய வேர்வை தான், நம்முடைய கழிவுகள் தான் வெளியே போகிறது. நம்ம சாப்பிட்டதுதான் வெளியே. ஆனா அது நம்மளாலே தாங்க முடியாத ஒரு நாற்றம். நமக்கே அது நாற்றம், நாம் மற்றவர்களுக்கு இன்னும் அது நாற்றம். நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாசனை வீசுகிறவர்கள், வாசனை வீசுகிறவர்களா. யாக்கோபு அந்த சீகேமிலே தீனாளுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த லேவி
அந்த சிமியோனும் போய் அந்த ஜனங்களை கொண்டு போட்ட போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த தேசத்திலே என் வாசனையை கெடுத்தீர்கள். என்ன வாசனை? அவருடைய சாட்சி. அப்ப இந்த வேர்வை காணப்படாதபடிக்கு அந்த அறை கட்டப்பட்டிருக்கணும். அதற்குதான் அந்த சணல் நூல் ஜல்லடம் போடணும். அது நம்முடைய பாஷையில சொன்னா ஒரு அண்டர்வேர், உள்ளாடை. அந்த உள்ளாடை கூட அந்த வேர்வை வந்து விடக்கூடாது. வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. திட்டவட்டமாய் ஆண்டவருடைய வசனங்கள் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அந்த மைக்கூட்டை அதில் வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறார். ஒரு அடையாளத்தை போடுகிற அளவுக்கு ஒரு கிருபையை நமக்குள்ளே வைக்கிறார். எப்பொழுது இந்த வேர்வை உண்டாக்கத்தக்கது ஒன்றையும் நாம் நம்மிலே சேர்த்து கொள்ளாமல், இது அறை கட்டி கொள்ளுகிறது என்பது அங்கே பேதுரு சொல்லும் போது மனதின் அறை கட்டி கொண்டு, இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இயற்கையாக இடுப்பிலே கட்டி கொள்ளுகிற அறை கட்டு. ஆனால் அதை ஆவிக்குரிய வகையிலே நாம் தியானித்து பார்க்கும்போது எல்லாம் நம்முடைய மனதின் அறை கட்டு. நம்முடைய வேர்வை காணப்படாதவர், நம்முடைய நாற்றம் வெளியிலே காணப்படக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் லாசருவின் கல்லறைக்கு போகும்போது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாளாயிற்று என் சகோதரனை அடக்கம் பண்ண, நாருமே ஆண்டவரே, கல்லறைக்கு போகலாம் என்று சொல்லுகிறீரே, அவரை அங்கே பார்த்தால் நாரும். சொந்த சகோதரன் 4 நாள் வரைக்கும் முன்பு வரைக்கும் அவளுடைய சொந்த சகோதரன், ஆனால் இன்றைக்கு நாற்றம் எடுக்கிறான். அப்ப நாற்றம் என்பது சொந்தமோ பந்தமோ யாருக்கும் அது பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலும் நாற்றம் எடுக்காத ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த அறைக்கட்டு நமக்கு கட்டப்படும். நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து நமக்கு அடுத்த சந்ததியாரை மேலே நம்மேல் இருக்கிற ஆவியை அங்கே ஊற்றப்பட வேண்டும். அதான் ஏசாயா 89:21 நாம் வாசிக்கிறோம், உன்மேல் இருக்கிற என் ஆவி, உன் வாயில் இருக்கிற என் வார்த்தைகள் இது முதற்கொண்டு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு கூட இருக்கும் என் உடன்படிக்கை. இது எனக்கு ஆண்டவர் பர்சனலா என்னுடைய பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்கு தத்தம். அதனால நான் எந்த கூட்டத்திலும் சொல்ல மறக்கிறது இல்லை. என் பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைவேறல, ஆனால் நிறைவேறும். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் தம்முடைய வாயினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். அதை செய்வார். ஆகையால் நம்முடைய சந்ததியார் நம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சணல் நூல் கட்டுதான் நம்முடைய அரைக்கட்டாய் இருக்க வேண்டும். அந்த அரைக்கட்டை, பரிசுத்தமான அரைக்கட்டை நாம் பெற்றிருப்போமானால் அந்த அரைக்கட்டு என்ன செய்யும்? நம்மை அடுத்த ஜெனரேஷனை ஒரு ஊழியத்து நியூ ஜென் என்று நியூ ஜெனரேஷனுக்கு புது புது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லைங்க, புது காரியமே தேவையில்லை. பழையவைகளையும் புதியவைகளையும் சேர்த்து கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகையால் நாம் பழையவைகளோ நமக்கு புதியவைகளோ எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகிற சொத்து இந்த சணல் நூல் கட்டுதான். சணல் நூல் அரைக்கச்சு அதை கொடுத்து விட்டு போக வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த முத்திரை போடுகிற அந்த அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது கடந்து செல்லும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது
மன்னிக்க வேண்டும். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொன்னான். இங்கே நாம் பார்க்கிறோம், அறையிலே அவன் என்ன கட்டி கொண்டிருந்தானாம்? வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்த எலியாவை குறித்து நாம் 2 ராஜாக்கள் 1:8 நாம் வாசிக்கிறோம். அதே வண்ணமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேலும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இங்கே 2 மனுஷரை பார்க்கிறோம். 2 பேருமே அவர்கள் அறையிலே என்ன கட்டியிருந்தார்களாம்? வார்க்கச்சையை கட்டியிருந்தாங்க. வார்க்கச்சையை கட்டியிருந்த 2 நபர்கள், 2 பேருமே ஒரு விதமான தீர்க்கதரிசிகள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் ஸ்நானகனை குறித்து எலியா வந்தாயிற்று என்று சொல்கிறார். அந்த எலியாவின் ஆவியை பெற்றவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன் என்று இயேசுவானவரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த 2 பேருக்கும் ஒத்திருந்ததான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த வார்க்கச்சையை அவர்கள் தங்கள் அறையிலே கட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அவர்களுடைய பயம் இல்லாத ஒரு வைராக்கியமான ஒரு ஜீவியத்தை குறித்து. பயமில்லாமல் அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை 2 பேருமே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவனாகிய நான் என்று தைரியமாய் அவன் சொல்கிறான். என் வாக்கின்படியே அல்லாமல் மழை பெய்யாது, நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். தைரியமாய் பேசுகிறான். அதே வண்ணமாக தான் யோவான் ஸ்நானகனை குறித்தும் நாம் வாசிக்கும் பொழுது அவரும் அப்படித்தான் தைரியமாய், பரிசேயர் சதுசேயர் யாரெல்லாம் அவருக்கு முன்பாக வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் பரிசேயர் சதுசேயர் இவர்கள் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன், ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மனம் திரும்பவில்லையே. தைரியமாய் இந்த வார்க்கச்சையை கட்டினதான இந்த 2 நபர்களையும் குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் இருவருமே வைராக்கியமாய் கர்த்தருக்காய் எழும்பினவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாரை குறித்தும் எவரை குறித்தும் எதை குறித்தும் எப்பொழுதும் நாம் பயந்து ஜீவிக்கவே கூடாது. இவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய ஆட்சி, இவர்களுடைய தலையீடுகள், அவர்களுடைய தலையீடு, எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தலை போனாலும் என்ன என்று தைரியமாய் இருக்கிறவர்களை தான் இந்த நாட்களிலே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் பூரணப்படுத்தி தம்முடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நாம் இப்படிப்பட்ட ஒரு தைரியமுடையவர்களாய் மனதை நாம் எதிலே அரை கட்டி கொள்ளுகிறோம்? இந்த வார்க்கச்சையினாலே நம்முடைய மனதை அரை கட்டி கொள்ள வேண்டும். வார்க்கச்சை என்று சொல்லும் போது ஆங்கிலத்திலே அது லெதர் பெல்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா நல்ல ஸ்ட்ராங் ஆனது, நல்ல ஸ்ட்ராங்காய்
அதை யாரும் அவ்வளவு ஈஸியா என்ன செய்ய முடியாதுங்க, அறுத்து விட முடியாது. அவர்கள் கச்சை எப்படி இறுக கட்டப்பட்டிருந்ததோ யாரும் அதை எளிதிலே அறுத்து எரிந்து விட முடியாதோ, அதே போல அவர்களுடைய ஜீவியமும் அவர்களுடைய வைராக்கியமும் அப்படித்தான் இருந்தது. யோவான் தைரியமாய் போய் சொன்னார் இந்த இடத்துல, நீ உன் சகோதரின் மனைவி வைத்துக் கொண்டிருப்பது தவறு என்று. அது நிமித்தம் அவன் காவலிலே வைத்தார். கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் அவனை காவலிலே வைத்துவிட்டு அவன் சொல்லுவது எல்லாம் ரகசியமாய் போய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி என்பதும் அவனுக்கு, அந்த ராஜாவுக்கு தெரியும். ஆகையால் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பல காரியங்களை யோவானிடத்துல போய் கேட்டுக்கொண்டிருந்தான். மற்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் பாவத்தை விடுன்னு சொன்னும் போது பாவத்தை விட மனதில்லாமல் யாரோட ஐக்கியம் வைத்திருந்தானோ அவன் மூலமாகவே அவள் மூலமாகவே இந்த யோவானின் தலையை வாங்கினான் அந்த ராஜா. ஆனாலும் யோவான் அதை குறித்து கவலைப்படவில்லை. அந்த யோவானின் தலை எடுக்கப்பட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அந்த மனம் திரும்புதலை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தலை போனது என்று சொன்னால் அடுத்து ஒரு தலையை ஆண்டவர் கொண்டு வந்து நம்முடைய இடத்துல வைப்பார், நிச்சயமாய் வைப்பார். நம்மை காட்டிலும் வல்லமையாய் அவர்கள் ஊழியங்களை செய்வார்கள். இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமே நல்லேலூயா என்று சொல்லுங்க. எனக்கு பின்னாலே என் பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள், என்னை காட்டிலும் வல்லமையான ஊழியங்களை செய்வார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நாமே ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்க சிஸ்டர், நானே ஊழியம் செய்யறதுக்கு முடியாம இருக்கு, நீங்க வேற என் சந்ததியா இருக்கு சொல்றீங்க. சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க, தயவு செய்து. தேவன் வருத்தப்படுவார். நான் என் மகனுக்காய் என் மகளுக்காய் ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டேனே, எனக்காக ஒருவரிடத்திலும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார்களாம். ஒரு தாளந்தை கொடுத்தேனே, அதை புதைத்து வைத்திருக்கிறார்களே என்று துக்கப்படுகிறார் ஆண்டவர். நாம் இனி அமைதலாய் இருக்கிற காலம் அல்லங்க. பிசாசுக்கு நிறைய நாள் உண்டு, நிறைய வருஷங்கள் உண்டு. ஆனால் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சுற்றி திரிகிறானாம். அப்ப அவனை விட கொஞ்ச காலம்தான் நமக்கு உண்டு. அவனுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலும் அவன் நல்ல ஆடலாம், பாடலாம், செய்யலாம், ஜனங்களை இழுத்து அவன் பக்கம் கொண்டு போகலாம், இன்னும் செய்யலாம். அவனுக்கு 7 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மை விட. நமக்கு 7 வருஷம் குறைவுங்க. யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் குறைவானவங்க அதிக வேகமாய் வேலை செய்ய வேண்டுமா? 7 வருஷம் அதிகமா இருக்கிறவங்க வேலை செய்யணுமா? அதிகமா இருக்கிறவன் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார விழுங்கலாம், யார இழுக்கலாம், யார பிடிக்கலான்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வலையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் அநேகரை அந்த சிங்கத்தின் வாயில, சிங்கத்தை போல என்று எழுது, அந்த சிங்கத்தை போல சுற்றி திரிகிறவனின் வாயிலிருந்து ஆட்டு குட்டிகளை நாம் ஆடுகளை பிடித்து இழுத்து கொண்டு வர. அதுக்குதான் உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில உயிரோடு வச்சிருக்கிறார். நாம் இல்லைன்னா என்றைக்கோ மரித்திருக்க வேண்டியவர்கள். நமக்கு ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? இப்படி வைராக்கியமா எழும்பதற்கு தான் இந்த வார்க்கச்சை என்கிறதான ஒரு கட்டு. அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தது. அது வரைக்கும் வேற யாரும் வார்க்கச்சை கட்டினது? இந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே எலியாவும், புதிய ஏற்பாட்டிலே இந்த யோவான் ஸ்நானம். எலியாவை கூட அவர்கள் கொல்ல வேண்டும் என்று தான் இருந்தார். அவர் கொஞ்சம் பயந்துதான் இருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டு பக்தன் அல்லவா, அதனால் கொஞ்சம் பயந்துதான் இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் அவனை விடல, உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து உயிரோட கூட எடுத்துக்கொண்டார். நாமும் உயிரோட கூட ஆண்டவர் இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? நாம் பயப்பட வேண்டாம். இந்த பூமியிலே நாம் தலை போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காய் வாழுவேன், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய
கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த கச்சை எதை குறிக்கிறது, இந்த அறையிலே கட்டப்படுகிறது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போதும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் தேவனை விட்டு பாகால்களையும் அஸ்ரோத்துகளையும் வேண்டாத தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிறார்கள். தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது. அதுபோல எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டு, எவ்வளவு நல்ல 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 தேவன் நமக்கு உண்டு பாருங்களேன். தூரம் போனவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை சேர்க்கையாக்கி என்னோட இணைச்சுக்கிட்டேன். எப்படி ஒரு மனுஷனுடைய அறைக்கு அது கட்டாக அந்த கச்சை இருக்கிறதோ அதுபோல என் ஜனங்கள் எனக்கு ஜனங்களா இருப்பாங்க. எனக்கு கீர்த்தியாக இருப்பாங்க, எனக்கு துதியாக இருப்பாங்க, எனக்கு மகிமையாகவும் அவர்களை நான் சேர்க்கையாக. இதை இப்படி எல்லாம் என் ஜனமாய் அவர்கள் இருக்கணும், என் கீர்த்தியாய் அவர்கள் இருக்கணும், என் துதியாய் என் மகிமையாய் அவர்கள் இருக்கணும் என்பதற்காக தான் நான் அவர்களை சேர்த்து கொண்டேன், சேர்க்கையாக்கி கொண்டேன். ஒரு கச்சை கட்டுகிறது போல இறுக கட்டி கொண்டேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இந்த தேவனுக்கு நாம் துரோகம் பண்ணலாமா? இந்த தேவனுக்கு உதவி செய்யாமல், இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல், இந்த தேவனை துதிக்காமல், இந்த தேவனுடைய ஜனமாய் நாம் மாறாமல், இந்த தேவனுடைய கீர்த்தியை புகழை நாம் பலருக்கும் சொல்லாமல் நாம் இருக்கலாமா? ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற வகையிலே நாம் சொல்ல வேண்டும், எனக்கு இது தெரியாது அது தெரியாது, எனக்கு என்ன தெரியும். முதலாவது எனக்கு என்ன தெரியும் என்றே சிலருக்கு அவர்களுக்கே தெரியாமல் இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. பள்ளிக்கூடங்களிலே நாம் படித்தோம், ஒரு 5 பாடம், ஒண்ணு எல்லாம் ஒரு 5, இன்னைக்குதான் 1008 பாடங்களை இணைத்து அந்த பிள்ளைகள் தலையில ஒரு பாடமும் நிக்காத வண்ணம் பண்ணி வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஒரு 5 பாடங்கள் தான், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி என்று மேத்ஸ் என்று ஒரு 5 பாடங்கள். அதை ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணவங்க இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமைகள்ல, நல்ல உத்தியோகத்துல நல்ல உயர்ந்திருக்கான். ஆனா இப்ப படிச்சு எம்ஏ படிச்சா எம்பிஏ படிச்சாலும் வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறார். அப்படி அல்ல. ஒரு 5 பாடங்களை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிச்ச 5 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கட்டாயம் மற்ற பாடங்களோட ஜாஸ்தி மார்க் தான் வாங்கிருப்பீங்க. ஏதாவது ஒரு பாடம் நமக்கு பிடித்த பாடமா இருக்கும், அதுக்காக நாம நல்ல நேரம் செலவழிப்போம் படிக்கிறதுக்கு. அந்த பாடத்தை விரும்பி நம்ம அவ்வப்போது எடுத்து படிப்போம். அப்படி ஒரு பாடம் இருக்கும் அல்லவா? அதுபோல நமக்கும் கூட 5 விரல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 5 விரல்ல ஏதாவது ஒரு விரல் உடைஞ்சு போச்சுன்னா மீதி 4 விரலை கொண்டு எதையாவது செய்ய முடியுதுங்களா? முடியல, மிக கஷ்டம். அந்த 5 விரலை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு விரலை நீட்டி, இவர்தான் இயேசு,
இவர்தான் இயேசு, இவர் மெய்யான தேவன் என்று எனக்கு சொல்ல தெரியாதா? ஒரு வாய் கொடுத்திருக்கிறார். இந்த வாய் எவ்வளவோ காரியங்களை பேசுகிறது. இந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதை நமக்கு ஆண்டவர் சொன்ன சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா கூட என்னத்த சாட்சி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நான் ஜீவனோடு இருக்கிறேங்க, அதுவே ஒரு பெரிய சாட்சி சொல்லிட்டு உட்காருங்க. எல்லாத்துக்கும் யோசிக்க கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். நமக்கு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. அவர் நம்மை செயற்கையாய் வைத்துக் கொண்டாருங்க. அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளும் போது நாம் ஏன் விலகி விலகி ஓட வேண்டும்? நம்ம சேர்க்காதவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம அவர்களுக்கு அருமையானவர்கள், இனிமையானவர்கள் ஒரு காலத்துல. ஆனால் இப்பொழுது ஒருவேளை நம்மை வெறுத்து தூர தூக்கி போட்டிருக்கலாம். நம் பணக்காசு இல்லாதவர்களாய் மாறி இருக்கலாம், அல்லது வயதாகி இருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் ஆயிருக்கலாம், ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். இந்த கெட்ட குமாரன் அவனுடைய சிநேகிதரை எல்லாம் இழந்தது போல நாமும் அநேகரை அநேக காரியங்களிலே அநேக விதங்களிலே இழந்திருக்கலாம். ஆனால் என்னை ஒருவர் சேர்த்துக் கொள்ளுகிறாரே, அவரிடத்திலே வருவதற்கு நமக்கு என்ன கஷ்டம்? நாம் அவரிடத்திலே சேருவோம். நம்முடைய அறை கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய அறை கட்சியாய் நாம் இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல. அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்? அவருக்கு கச்சையாய் மாறிட்டோம். ஆண்டவர் சொல்றார், இவர்கள் என் ஜனம், என் ஜனம், எனக்கு சொந்தமான ஜனம். இன்னைக்கு நம்ம வசதி இல்லாமல் இருக்கும்போது இப்படி சொந்தக்காரரை எங்கேயாவது வழியில பார்த்தோம்னா, எங்க சொந்தக்காரர் என்று சொல்லி அவங்க காலில இருந்து ஒருவேளை இறங்குறவங்களா இருக்கும். நம்ம நடந்து போறோம், இல்ல சைக்கிள்ல போறோமா இருக்கும். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இது எங்க சொந்தக்காரர், என்னுடைய சகோதரி, என் சகோதரன் என்று கூட சொல்லி நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ நம்மளை பார்த்தது நிமித்தம் ஏதோ நமக்கு ஒரு உதவி செய்யலாம், ஒரு காசை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு கூட இறங்கி இருக்கலாம். ஆனா சொந்தம்னு சொல்லி கொள்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் இன்றைக்கு. ஆனால் இயேசு சொல்றார், என் சொந்த ஜனம், என் புண்ணியங்களை அறிவி, நான் உன்னை அந்த காலத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன் அல்லவா? எனக்கு சொந்தமான ஜனமாய் நீ மாறினாயே. எதற்கு? என் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, என் துதியை சொல்லி வரும்படியாக. எனக்கு ஜனம், எனக்கு கீர்த்தி, எனக்கு துதி, எனக்கு மகிமையா, ஆண்டவருக்கே மகிமையா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு ஒரு மகிமை, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை. நட்சத்திரங்களிலே ஓரொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசம். அதுபோலதான் நீங்களும் நானுங்க. ஒரு பாஸ்டர் நல்ல சூரியனை போல பிரகாசிக்கிறார் என்று சொன்னார், அவரை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. சூரியனை விட பல மடங்கு பெரிதாம் ஒரு நட்சத்திரம், அது தெரியுங்களா? அதான எங்கேயோ தூரத்துல சின்னதா மின்னி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்ம நினைச்சிடறோம் சூரியனை விட ரொம்ப சின்னது. சூரியன் பிரகாசத்தை போல அந்த பாஸ்டர் செய்யற ஊழியம் அப்படி பிரமாதமா இருக்கு, நானும் பாடுபடுற ஒரு ஆத்மா கூட வரலையே அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து நாம என்ன செய்து கொடுக்கணும்? சூடு போட்டுக்கொள்ள கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை, ஒரு வழியை, ஒரு காரியத்தை வைத்திருக்கு. இரவில ஒரு சகோதரி என்னோட கூட பேசிக்கொண்டிருக்கும் போது அப்ப சொன்னாங்க, நீங்க ரொம்ப பாடுபட்டு இருக்கீங்க போல இருக்கம்மா அப்படின்னு. ஆமா, எல்லாருக்குமே இருக்குது அல்லவா பாடுகள், உபத்திரவங்கள். தேவ பிள்ளைகளாய் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்களுக்கே துன்பம் உண்டா வசனம் சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுக, துன்பப்படணும், கட்டாயம் துன்பப்படணும். துன்பம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாடுகிறது எதுக்காக? பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறது. அதுக்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் ஓஹோன்னு இருக்கிறாங்க. அவர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க,
அவர்கள் அந்த ஊழியத்தில் என்ன பாடுபடுகிறார்கள்? ஏன் சூரியனை போல அவர்கள் பிரகாசிக்கிறார்கள்? நடுப்பகல் வரைக்கும் சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாய் ஏன் இருக்கிறார்கள்? அவர்களிடத்துல போய் கேளு. ஆத்துமாக்களை ஆதாய பண்ணுங்கள், நீங்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யூனிக்காய் படைத்திருக்கிறார். யூனிக். அதுக்குதான் நமக்கெல்லாம் யூனிக் ஐடென்டிபிகேஷன் ஒரு இது கொடுக்கறாங்க, ஆதார் கார்டு. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கைரேகைகளும் கண்ணில் உள்ள அந்த ஐரிஸும் ஒருவருக்கு இருக்கிறது இன்னொருவருக்கு உலகத்திலேயே கிடையாது, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு. அப்படியானால் எவ்வளவு பிரத்யேகமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. அப்ப எனக்கு என்று எனக்கு ஒரு உருவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கென்று சில கிருபைகள், எனக்கென்று சில சாதனைகள், எனக்கென்று சில காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஒருத்தரையும் ஒண்ணு கொடுக்காம இந்த உலகத்துக்கு அனுப்பவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தாளந்தாவது கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு கீர்த்தியை சொல்ல வேண்டும். நமக்கு என்ன செய்தார் அதை சொல்வதற்கே இன்றைக்கு வெட்கப்படுகிறோம். எனக்கு என்ன செய்தார், எனக்கெல்லாம் சாட்சி சொல்ல நேரம் போதல. மாஸ்டர் இன்னைக்குன்னு சொன்னாங்க, அதை இதுல போடணும் அப்படிலாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், எனக்கு நேரம் போதல, அடுத்து காரியங்கள் இருக்கிறதுனால குறைத்து கொண்டேன். இன்னும் இயேசுவின் வல்லமை ஊழியத்துல வந்த பிறகு நான் பெற்றுக்கொண்ட இன்னும் அநேக காரியங்கள் என்னுடைய ஊழிய பாதை குறித்து இன்னும் நான் சொல்லவில்லை, நிறைய இருக்கு. இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரே, அதுவே ஒரு பெரிய கிருபை. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற கச்சையாய் அவருடைய அறையில கட்டப்பட்டிருக்கோங்க. நம்ம அவருடைய கச்சை நீதிதான் அவருக்கு அறை கட்டம். நீதி என்னும் அறை கச்சையை அவர் அறையிலே கட்டியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் நீதி செய்கிற தேவன் நம்மையே அவர் கட்டில வைத்திருக்கிறார் என்றால், செயற்கையாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பெரிய இன்பம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அப்படியானால் கடைசி நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கோம். அதில் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். இதுவரையிலும் நாம் என்ன செய்தோமோ செய்யவில்லையோ அதை குறித்து கவலை வேண்டாம். செய்திருந்தால் நல்லது, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜனங்களாக, எனக்கு கீர்த்தியாக, எனக்கு துதியாக, எனக்கு மகிமையாக அவர்களை சேர்க்கையாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. இவ்வளவு நல்ல ஒரு தேவனை நாம் சேர்ந்து கொள்ளாவிட்டால், நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ளாவிட்டால் நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் தான் என்று சொல்ல முடியும். அப்படி இழந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா, அல்லது தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த அறை கட்டி குறித்து நாங்கள் தியானித்தோம். நாங்கள் ஒருவேளை அத்தி இலைகளை எங்கள் கச்சைகளை மூடிக்கொண்டு எனக்கு இது போதும் போதும் என்று, இந்த வாழ்க்கை போதும், இந்த ஊழியம் போதும், இதை நான் செய்தால் போதும் என்று சொல்லி அப்படி நாங்கள் எங்களை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தோமானால் எங்களை தயவாய் மன்னி. அந்த அத்தி இலைகளில் எவ்வளவு காலங்க, நமக்கு இருக்கிற பணம் எவ்வளவு காலம் நம்மோடு கூட இருக்கும், நமக்கு இருக்கிற வீடு எவ்வளவு காலம் நம்மோடு இருக்கும், நமக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள் எவ்வளவு காலம் நம்மோடு இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு நாளிலே காய்ந்து போகும், உலர்ந்து போகும், நம்மோடு கூட இருக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த அரைக்கட்டு, அது சணல் நூல், அவரோடு கூட இணைந்து, அந்த பாஸ்காவோடு கூட இணைந்து அந்த சணல் நூலினால் நம்முடைய அறை கட்டப்படும் போது பரிசுத்தவான்களாய் நாமை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரே. அதில் நாம் தைரியம் கொண்டு நம் வார்க்கச்சைகளை உடையவர்களாய் தைரியமாய்
கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று இந்த வேளையில நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவை போல, யோவான் ஸ்நானகனை போல, என் தலை போனாலும் பரவாயில்ல, இத சொல்லுங்க, என் தலை போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்காய் வைராக்கியமாய் நிற்பேன். ஏன்னா இனி வரும் காலங்கள் நம்மள இன்னும் எத்தனை பேருடைய தலை நம்முடைய தலையில இருக்கும், உடம்புல இருக்கும்னு தெரியாது. தலையை வாங்க போறாங்க. என்ன சிஸ்டர் இப்படி பயமுடுத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. இனி வரும் காலங்கள் அப்படித்தான். ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவரே, என் தலை போனாலும் பரவாயில்லை, நான் உமக்காக வைராக்கியமாய் நிற்பேன். இந்த வார்க்கச்சை, என்னுடைய வார்க்கச்சையாலே என்னுடைய அறையை கட்டி கொண்டிருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையே ஆண்டவரே, உம்மிடத்திலேயே நான் கச்சையாக இருக்கிறேன் என்றால் அதைவிட எனக்கு என்ன வேண்டும் அப்பா? நான் இனி உமக்கு சொந்தமான ஜனமாய், உமக்கு துதியாக, கீர்த்தியாக, மகிமையாக விளங்குவேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் கேட்டது போல நாங்கள் யாவரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தூர ஆண்டவர் உங்களை வழி நடத்தினாரோ, என்ன சொல்லி பேசி உங்களை உணர்த்தினாரோ அதை சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரை, இவ்வளவு காலம் எனக்கு அத்தியிலே தான் இருக்கிறது, அத்தியிலே தான் நான் தளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இது எனக்கு போதும், இது எனக்கு போதும், இந்த ஊழியம் எனக்கு போதும், இதை நான் செய்தால் போதும் என்று நான் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே, வார்க்கச்சை இடையிலே கட்டி இருக்கிற ஒரு மனுஷியாய், ஒரு மனுஷனாய் என்னை நீர் மாற்றும். உமக்காக வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியா என்னை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே என்னை ஒரு கச்சையாக கட்டியிருக்கிறீரே, அதை விட என்ன பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே? அது எங்களுக்கு போதும் அப்பா, அது எனக்கு போதும் என்று சொல்லுங்க. அது எனக்கு போதும். இனி நான் உமக்கு சொந்தமான ஜனமாய், உமக்கு கீர்த்தியாய், உமக்கு துதியாய், உமக்கு மகிமையாய் நான் விளங்குவேன் ஆண்டவரே. உமக்கு கச்சையாய் ஆண்டவரே, உம்மை சேர்க்கையாய் நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னீரே. சேர்க்கையாக்கி கொண்டேன் என்று சொன்னீரே. ஒரு கச்சையே மனுஷனுக்கு அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல இந்த ஜனங்களை எனக்கு சேர்க்கையாய் வைத்துக் கொண்டேன். என் ஜனம், என் கீர்த்தி, என்னுடைய துதி, என்னுடைய மகிமை இவர்கள் சேர்க்கையாயிருந்து செய்வார்கள் என்று எங்களை நம்பி நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை சேர்க்கையாக்கி கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஜனங்களாய், கீர்த்தியாய், துதியாய், மகிமையாய் விளங்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.